நம்ம கோயம்புத்தூர் ஹோப் சிக்னலில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்க இந்த ஆதி ஃபேஷன்ற ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து சேலுக்கு வந்திருக்கேங்க. ஸோ இங்கேருந்து சிங்காநல்லூர்லேருந்து நீங்கள் வரலாம், ஏர்போர்ட்லேருந்து வரலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காந்திபுரம், ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து அவினாஷ் ரோட்டில் வரும்போது கரெக்டாக வந்து நம்ம ஹோப் சிக்னலில் வந்து இருக்கும். ஷாப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ரேக் எல்லாம் அங்கே பாருங்கள், பக்கா வந்து உங்களுக்கு ரேக்கெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஷட்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும், அது வந்து நீங்கள் மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் இருக்குது, சிஸ்டமுக்கு சாஃப்ட்வேரும் போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பிசி இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு யூபிஎஸ் வந்து வச்சுருக்காங்க. ஏர்டெல்லோட ஒய்ஃபை வந்து வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டாங்க. ஸோ ஃபேன் வந்து உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. ட்ரையல் ரூமுக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரையல் ரூம் வெளியே வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து உங்களுக்கு 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே ஃபேன் லைட் எல்லாமே பக்காவாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் ஹோப் சிக்னலில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்க இந்த ஆதி ஃபேஷன்ற ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து சேலுக்கு வந்திருக்கேங்க. ஸோ ஷாப்பு உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ரொம்ப மெயினான இடம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ கரெக்டாக வந்து ஹோப் சிக்னல். இந்த சிக்னலில் தான் கரெக்டாக நம்ம நின்றுருக்கோம். ஸோ இங்கேருந்து சிங்காநல்லூர்லேருந்து நீங்கள் வரலாம், ஏர்போர்ட்லேருந்து வரலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காந்திபுரம், ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து அவினாஷ் ரோட்டில் வரும்போது கரெக்டாக வந்து நம்ம ஹோப் சிக்னலில் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான இடத்துல ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து சேலுக்கு வந்திருக்கு. புது ஷாப்புங்க. ஷாப் உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஷாப்புக்கு மேலே வந்துட்டோங்க. ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே இருக்குது, அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் இந்த ஒன் சைடு மட்டும்தான் விசிபிலிட்டி இருக்கும். பட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கனால ஆப்போசிட்டில் பஸ்ஸில் போகிறவங்கலேருந்து, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பஸ்ஸில் இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க எல்லாரோட விசிபிலிட்டி நம்ம ஷாப்புக்கு ஈஸியாக வரும். ஸோ இங்கே வந்து கிளாத் ஸ்டோர் தான் வைக்கலான் இருந்தாங்க, இல்லை உமன்ஸ் வேர் ஆரம்பிக்கலான் இருந்தது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்னென்னா ஹேங்கர் வந்து போட்டு அழகாக இங்கே துணிகள் வந்து கூட நீங்கள் வந்து இதில் தொங்க விட்டுக்கலாம். ஸோ அந்த பிளானில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டிஸ்பிளே போடுறதுக்காக இங்கே கூட உங்களுக்கு ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கெல்லாம் ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து போர்டுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 சைடு விசிபிலிட்டி வச்சுருந்தாங்க. ஸோ இது இந்த சைடு தெரிகிற மாதிரி அந்த சைடு உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு போர்டு வந்து வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்னா உங்கள் நேமுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அந்த ஃப்ரேம் மட்டும் இருக்கும், அதில் வந்து உங்கள் பேரை மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹோப் சிக்னலில் இருக்குது. இந்த நடுவில் வந்து உங்களுக்கு வந்து பேரிகேட்டில் வச்சுருக்காங்கல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோப் சிக்னலில் வந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம். நம்ம கோயம்புத்தூரில் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு இடம். இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னாலும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெயினான இடத்துல, இந்த மாதிரி மெயினான இடத்துல உங்களுக்கு அட்வான்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-5 லட்ச ரூபா கேட்பாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து இன்டீரியர் எல்லாமே சேர்த்து எப்படியும் வந்து ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும், ஒரு இன்டீரியர்லாம் ரெடி பண்ணி அப்படின்றப்போ அதுக்கே வந்து 12-13 லட்ச ரூபா ஆகி போயிடும். பட் இந்த ஷாப் உங்களுக்கு வந்து பெரிய ஷாக்கிங்கான ப்ரைஸுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப மெயினான இடங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்போது நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே வெளியூர்லேருந்து வரக்கூடிய பஸ்ஸெல்லாம் வருது பாருங்கள், சேலத்துலேருந்து பஸ் வருது. ஸோ இந்த மாதிரி பஸ்ஸுகள் வந்தாலும் கூட நம்ம ஷாப்பை தாண்டி தான் உள்ளேயே போக முடியும். அந்த மாதிரி ஒரு மெயினான இடம். செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு 7-8 காலேஜ் இருக்குது. அதை யோசிச்சு தான் இவங்க வந்து உமன்ஸ் வேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மென்ஸ் வேர் வைக்கிறனாலும் தாராளமாக நீங்கள் மென்ஸ் வேர் கூட வந்து வச்சுக்கலாம். ஷாப் உள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா தான். ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பர்சனல் இஷ்யூனால் வந்து அவங்களால இந்த ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியலை. பட் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக இருந்துச்சு. ஒரு 3 or 4 டேஸில் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல்லே அதை வீடியோ போடலான்ற அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் அவரால் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு சும்மாவே வந்து வாடகை கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றனால அப்படியே வந்து செட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷாப்புக்கே பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷல் ப்ரைஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வெளியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் லைட்டு அதேமாதிரி போர்டு இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். உள்ளே வந்து ரேக்கெல்லாம் அங்கே பாருங்கள், பக்கா வந்து உங்களுக்கு ரேக்கெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு ஷட்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும், அது வந்து நீங்கள் மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதேமாரி வந்து உங்களுக்கு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டமுக்கு சாஃப்ட்வேரும் போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பிசி இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு யூபிஎஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் யூபிஎஸ் வந்து யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்டெல்லோட ஒய்ஃபை வந்து வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ என்ட்ரன்ஸ் முதற்கொண்டு வந்து உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து இருக்குது. ஸோ ஃபேன் வந்து உங்களுக்கு புதுசாக போட்டிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஃபேன் இருக்குது. அப்படியே வந்து நம்ம வந்து ட்ரையல் ரூமுக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரையல் ரூம் வெளியே வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க.
உள்ளே வந்து உங்களுக்கு 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே ஃபேன் லைட் எல்லாமே பக்காவாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஷாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வயரிங் எல்லாம் புதுசாக பண்ணி ஃபேன் எல்லாம் வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து எனக்கே ஒரு மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலான்னு இருந்தது. திடீர்னு ஒரு இஷ்யூனால அவங்க வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த ஷாப்போட டோட்டல் காஸ்ட் அவங்க ரெடி பண்ணது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ கொடுக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அட்வான்ஸோட சேர்த்து நான் சொல்கிறது சரிங்களா. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வெறும் 1 லட்ச ரூபா தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம அண்ணன் கொஞ்சம் பழக்கன்றப்போ ஸோ அதிலேருந்து வந்து இங்கே பார்த்து ஸோ இந்த ஷாப் வந்து பிடிச்சதுங்க. வெறும் 1 லட்ச ரூபா தான் அட்வான்ஸு. நீங்களும் இங்கே 1 லட்ச ரூபா தான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க. ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெண்ட்டு 15Kக்கு வந்து ரெண்ட்டு வந்து பிடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேம் அதே ரெண்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் வர்றீங்கன்னா டேரெக்டாக வந்து ஓனர் வந்து ஷாப்புக்கு பின்னாடியே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஓனரே டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. கம்மிங் ஜூன் 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷாப்பு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கை மாற்றி கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஜூன் 10 தான் வந்து இங்கே ரெண்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போயே வந்து 45,000 வரைக்கும் உங்களுக்கு அவருக்கு லாஸ் தான் இருக்குது. 3 மாதம் வாடகை. ஸோ அப்படின்றப்போ வந்து இதெல்லாம் காலி பண்ணி அவர் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் ஒரு யூஸும் இல்லை. ஸோ அதனால் நம்ம யாராச்சும் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய உமன்ஸ் எல்லாம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களே ஏதாச்சும் சொந்தமாக தொழில் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருப்பீங்க. நீங்கள் ஷாப் தேடிட்டு இருப்பீங்க. எங்கடா ஷாப் இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலாக வாங்கி அலைஞ்சு ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணி ஸோ அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். நீங்கள் ஷாப்பை வந்து பிடிச்சி அதை ஆரம்பித்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 மாதம் ஆயிரும். இப்போ வந்து இது என்னென்னா பெரிய ப்ராசஸே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து தாலி கட்டினா வந்துட்டு போதுன்ற மாதிரி பக்காவாக வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து மெட்டீரியல் நீங்கள் வந்து மென்ஸ் ஆகட்டும் உமென்ஸ் ஆகட்டும் ஸோ எந்த கிளாஸ் ஸ்டோராக இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எதாவது ஷாப் வேறு ஷாப் வைக்கணும்னாலும் அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஷாப். வெறும் 3 lakhs தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸோடு சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ் இல்லாமல் இந்த இன்டீரியர் சிசிடிவி உங்களுக்கு வந்து சிஸ்டமு யூபிஎஸ்ஸு எல்லாமே வந்து சேர்த்தே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2 lakhs தான் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 lakhs வரைக்கும் செலவு பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் புது மெட்டீரியலாக எல்லாமே புதுசாக இருக்கிறது உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷாப்பில் எப்பயுமே வந்து ஒரு ரஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காந்திபுரத்துலேருந்து வர்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த அவினாசி ரோடே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளைஓவர் கீழே ஃபுல்லாக ரஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நேரமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபன் மால் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த சைடு சிங்காநல்லூர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வரும்போதும் ஃபுல் ரஷ்ஷு தான். ஸோ நிறைய இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் இங்கே கிளாஸ் ஸ்டோர் ஆகட்டும் இல்லை நீங்கள் எந்த ஷாப்பாக இருந்தாலும் நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல வந்து உங்களுக்கு ஒரு சேல்ஸ் இருக்கும். மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுங்க. வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிடுங்க. டைம் பாஸ்க்கு கால் பண்ணுறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஷாப் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். 3 lakhsன்றது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடான ப்ரைஸ் தாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 lakhs வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்ததுக்கப்புறம் இதில் நெகஷியபிள் எதுவும் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் ஷாப் வைக்கணும், நம்ம கோயம்புத்தூரில் மெயினான இடத்துல வைக்கணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்களே வைக்கணும் அப்படின்னாலும் சீக்கிரமாக கால் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சொன்ன பண்ணுறது தமிழ் வாகர். பை.